களம் 8ல இந்தியா பாகிஸ்தானை பொழப்பாங்கன்னு நினைச்சா, அதுக்கு முன்னாடியே களம் 7ல யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா டீம் வந்து நம்மளுடைய பாகிஸ்தானை போட்டு பொலன்னு பொளந்து எடுத்துட்டாங்களாடா. ஏன்டா அப்படி? அது அமெரிக்கா டீம்லாம் சொல்லக்கூடாது. ஆ. இந்தியா பி டீம்னு சொல்லுங்க. ஆமாண்டா சொல்லிதான்டா ஆகணும். ஏன்னா அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஆடுனது என்னமோ வந்து 11 பேர் வந்து அமெரிக்கா ஜெர்சி போட்டு ஆடுனாலுமே, அது உள்ள பெர்ஃபார்ம் பண்ணது இந்தியன் பிளேயர்ஸ் தான் அப்படின்றது தான் முக்கியமான அதுவும் விஷயம். 6 பேர் இந்தியன் பிளேயர்ஸ், ஆ. 5 பேர் இந்தியா பர்ன், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வம்சாவளிய சேர்ந்தவர். வம்சாவளியை சேர்ந்தவர். யாரு என்னன்ற டீட்டெயில எஸ். தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீடியோ முழுசா பாருங்க. அதாவது இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்டின்னா, அந்த அமெரிக்கா டீம்ல இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியாவுல எங்க பொறந்தாங்க, இந்தியாவுல எங்கெல்லாம் ஆடிருக்காங்க, அவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம். இங்கலாம் அண்ட் சாப்பிட்டாங்க. அந்த டீம் இந்தியாவோட மெயின் டீமுக்கு எவ்வளவு ட்ரபிளா இருக்க போறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சும்மா உடனே பாகிஸ்தான் அடிச்சு முடிச்ச உடனே வந்துருது. என்னடா அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். தம்பி அண்ணன் அடிக்க கூடாதா என்ன? அடிக்கலாம், அதுக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இல்லையா? சரி, சரி. இத பத்தி நிறைய பேசுவோம். பட் இந்த பிளேயர்ஸ பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஆல் நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ்குமார். அந்த பேர் இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்குடா. ஆமா, இப்பயும் நிதிஷ்குமார் பத்தி பேச போறோம். ஆமா. இதுலயுமே நிதிஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. என் நேரம்டா. ஐயோ! சரி இப்போ சோ எஸ் அமெரிக்கா டீமுக்குள்ள வருவோம். அந்த 6 பிளேயர பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் கேப்டன் குள்ளே போயிடுறேன். ஆ. மோனன் பட்டேல். மோகன் பட்டேல். ம். அந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட கேப்டன்சி செம்மையா இருக்கு. அமெரிக்கா டீமை சூப்பராவே கோஆர்டினேட் பண்ணி வழிநடத்திட்டு இருக்காரு. யார் பவுலிங் போடணும், பவுலிங் ரொட்டேஷன்ல இருந்து, ஃபீல்டிங் செட்டப்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. 2 மேட்சுமே சூப்பரா இருந்துச்சு. கனடா கூட Yes. சூப்பரா ஆடும்போது கூட அதுலயும் வேற லெவல்ல அவருடைய கேப்டன்சியோட கான்ட்ரிபியூட் நல்லா அந்த இருந்துச்சு. சேசிங்க பாத்தீங்களா? 17 ஓவர்ல முடிச்சுக்கிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஒரு நிமிஷம் சன்ரைசர் பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்னடா இவனுக்கு தானே அந்த வேலை பார்ப்பானுங்க அப்படின்ட்டு. ஐயோ தப்பு தப்பு சன்ரைசர் வாயில போட்டுக்காத. கேகேஆர் அவங்க தான் அவங்களுக்கே அடிச்சாங்க அந்த மாதிரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகே. அப்படி வச்சுக்கலாம். So, நீங்க அந்த இன்னும் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட எப்படியும் ஜோக் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா பாகிஸ்தான் ஜோக்கர் ஆயிட்டானுங்க. அந்த அடி அந்த மாதிரி. சோ அந்த மோகன் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல பிறந்தவர். ஆ, குஜராத்ல பிறந்து குஜராத்துக்காக அண்டர் 16, அண்டர் 19 ஆடி இருக்காரு. yes. அதுக்கப்புறமா யுஎஸ்ஏக்கு போயிட்டு அந்த டீமுக்காக இப்போ சேர்ந்து அவர் கேப்டனாவே ஆயிட்டாரு. ஆஹா, பாகிஸ்தான் கூட அருமையான 50. சோ கேப்டன் நாக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஸ்குவாட்ல வந்து ஆக்சுவலி ஒரு பிளேயர் கம்மின. அவரை ம். கண்டிப்பா ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். முன்புக் சந்த் உங்களுக்கு ஆமா தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா. எஸ் அண்டர் 19ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். நல்ல மிடில் ஆர்டர் பிளேயரும் கூட. இந்தியாவுக்காகவே ஆடுற வாய்ப்பு இருந்துச்சு. ஆமா. ஆனா அங்க தரலன்னு உடனே போயிட்டாருங்க. தெரியல. அதேதான். இப்படி நிறைய நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ண லிஸ்ட்ல நம்மள்ட்ட சஞ்சு சாம்சன் உங்க அண்ணா இருக்கிறாரு. உங்க அண்ணன் இந்நேரம் அயர்லாந்து கூட்ட போய் போயிருந்தாருன்னா கேப்டனா இருப்பாருடா. கண்டிப்பா இருப்பாரு. ஆனா இருந்தாலுமே சொந்த நாட்டுக்காக. நாட்டுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடுறாரு. அவர் அப்பவே டெல்லி கூப்பிட்டாங்க, அங்கேயே போல. நான் ம். கேரளாவில தான் ஆடுவேன்னு சொல்லி இருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு மனுஷன். அதனால தானே அவர் ஃபேன் தான். ஓகே ஒத்துக்கிறேன். பரவாயில்ல. சரி, ஓகே. சோ அடுத்தது மோகன் பட்டேலை பத்தி பேசிட்டோம். ம். அது இல்லாம நேத்து வந்து செமையான ஒரு சூப்பர் ஓவரை போட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணியிருந்த சௌரவ் நெத்ராவால்கர். எஸ் அவரை பத்தி சொல்லணும்னா இவர் பஸ் கிரிக்கெட்டர்னு சொல்லவா இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லவான்னு தெரியல. மியூசிஷியன் வேறயா? ஆ? மியூசிஷியன் இது வேறயா? வேறயா? பாத்துக்க எந்த துறையில போனாலுமே அங்க கால் பதிச்சு வந்துடுறாரு வேற லெவல்ல. அண்ட் ஸ்டில் அவர் வந்து அண்டர் 19 ஆடி இருக்காரு. இந்தியன் டீமுக்கு அண்டர் 19 ஆடி இருக்காரு. சோ ரஞ்சி டிராஃபி இப்படி எக்கச்சக்கமான கேம் ஆடி இருக்காரு. அண்ட் ஸ்டில் இந்த பிளேயர் இப்போ வந்து அமெரிக்கால போய் ஆடுறாருன்னும் போது பயங்கர டவுட்டா இருந்துச்சு. சோ இதே மாதிரி வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போல இருந்துச்சு. பாகிஸ்தான்ல பார்த்தோம். சோ சூப்பர் ஓவர் கம்ஃபர்டபுளா முடிச்சு கொடுத்தாரு. இதே மாதிரி அண்டர் 19லயுமே ஒரு விஷயம் சம்பவம் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி பாகிஸ்தான் கூட சூப்பர் ஓவர் அதுல 3 பால் ரிமைண்ட் வச்சு 2 விக்கெட் எடுத்து மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அது 2014, இது 2024. அவள 10 வருஷம் தான் டிஃபரெண்ட் விட ஆள் மாற்றம் கிடையாது. ரிசல்ட் ஒரே ரிசல்ட் தான் டீம் மாற்றம். டீமும் மாற்றம் தான். பட் இருந்தாலுமே ஒரு பக்கம் நீ என்னதான் சொன்னாலும் இந்தியால இருந்து வெளில போனாலும் பாகிஸ்தான் அடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. சோ இந்தியன் பிளேயர் எங்க போனாலும் அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப பெருசா இருக்குன்னு பாக்குறதா இருக்கு. சூப்பர். அண்ட் நேத்து அந்த சூப்பர் ஓவர்ல ஒரு கேட்ச் வந்து புடிச்சிருப்பாங்க. அந்த ஆமா. கேட்ச் பாத்தீங்களா? அத புடிச்சது வந்து மிலிந்த் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ம். அவர் வந்து விராட் கோலியோட ஃப்ரெண்ட். டெல்லியில டெல்லியில ஒண்ணா ஆடிட்டு இருந்த டெல்லியில players ஒண்ணா இல்லையா? கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தவங்க அவங்கலாம். Correct. ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு, டெல்லிக்கு டீமுக்கு ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். சோ மிலிந்த் குமாருமே இந்தியாவை சேர்ந்தவர் தான். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா அமெரிக்கா காரன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டாங்க. அப்புறம் கெஞ்சிகே அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ம். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல். இன்னும் ஸ்பெஷல் ஊட்டியில பிறந்து ஊட்டியில வளர்ந்து பிறந்தது அங்கதான். ஆனா ஆ. படிச்சது வந்து ஊட்டியில. ஆனா அவங்க அப்பா அங்கதான் டிக்கெட் எல்லாம் வச்சிருந்தாரு. ஆமா. ஆ. ஊட்டில தான் படிச்சாரு. அண்ட் பெங்களூர்ல வந்து அவர் காலேஜ் படிக்கும்போது அந்த பெங்களூர் டீமுக்காக யூனிவர்சிட்டியில கேம் ஆடி இருக்காரு. சோ இந்த மாதிரியான ரெக்கார்டுமே அவருக்கு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அவருமே நேத்து பிளேயிங் லெவல்ல இருந்திருந்தாரு. அது இல்லாம ஹர்மீத் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஹர்மீத் சிங். இவரை பத்தி சொல்லலாம். இவர் ராஜஸ்தான் டீம்ல நம்ம ஐபிஎல் பார்த்திருப்போம். நம்ம ஐபிஎல் ஆடி இருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார்மட் உள்ள நல்ல பிளேயர் தான் இவரு. அவருமே 2012 அண்டர் 19 டீம்ல இருந்தாரு இந்தியாவுக்காக. அத சொல்லு. அவருமே ஆடி இருக்காரு. அந்த ஹர்மீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் நேத்து சூப்பர் ஓவர்ல நான் ஸ்ட்ரைக்கர் என்று அவர் தான் இருந்தாரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை இந்தியாவுக்கு இங்க டஃப் கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அண்டர் 19 டீம் ஃபுல்லா அங்க போன மாதிரி இருக்குது. ஆமா. அது இவங்க எல்லாருமே 13+ தான் மேக்ஸிமம். ஆமா. ஏன்னா இப்ப உள்ள ஏஜ் அப்படிதான். அது ஒத்துக்கிறேன் நானு. ஏன்னா நெட்வொர்க்கரே நம்ம இவ்வளவு சொல்றோம். அவருக்கே வந்து 30+ ஆகுது அப்படின்னு சொல்றோம். சோ
சோ இதுவே வந்து பயங்கர சர்ப்ரைஸான விஷயம் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அண்டர் 19 முடிக்கணும், வாய்ப்பு கிடைக்கல உடனே அந்த டீம் பக்கம் போய்டும் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னும் யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் இருக்கு, இந்த லிஸ்ட் முடியல. இந்த லிஸ்டே முடியல. சரி சொல்லு. அதுக்கப்புறமா ஜெஸ்ஸி சிங்னு ஒருத்தர் இருக்காரு. ஜெஸ்ஸி சிங். ஆமா, அவருமே பிறந்ததெல்லாம் அமெரிக்கா தான். பட் அவர் வளர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் ஃபுல்லாவே இந்தியாவுல தான் இருந்திருக்கு. இது எங்கேயோ இந்த கதை கேட்டு ரச்சின் ரவீந்திரா கதை மாதிரியா? ரச்சின் ரவீந்திரா பிறந்தது அங்கதான். அவங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். ரச்சின் ரவீந்திரா மாதிரி இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் தான் நிதிஷ்குமார். அவர் வந்து பிறந்தது கனடாவில், கிரிக்கெட் ஆடுனது எல்லாமே கனடாவாக தான். அதுக்கப்புறமா அமெரிக்காவாக மாறினாரு. பட் அவரோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க. இனிமே எந்த வீடியோல நான் நிதிஷ்குமார் பேரை கேட்கவே கூடாது. அதுவா வருது, நான் என்ன பண்றது? நானும் கேட்கக்கூடாதுன்னு பாக்குறேன், வந்துருது. சரி, அதான் மிலின் குமார், நிதிஷ்குமார் இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஜெஸ்ஸி சிங்கும் நான் சொல்லிட்டேன். ஜெஸ்ஸி சிங்குமே இந்தியாவுல வளர்ந்தவர் தான். ஸோ அவருமே இப்போ போயிட்டு அமெரிக்காவாக ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்கும் போது இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்துச்சு. பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 11ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் பிளேயர் ஆனாரு. யார் அவரு? அலிகான். இதுவே பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்னடா இது, கோரி ஆண்டர்சன் எல்லாருக்குமே தெரியும் நியூசிலாந்து பிளேயர், அதுல ஆறாருன்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் தாண்டி அலிகான் வந்து ஒரு பாகிஸ்தான் பிளேயர். அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா டீமுக்காக ஆடிட்டாரு. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதேடி கண்மணின்ற மாதிரி தான் மூமெண்ட். அந்த ஐபிஎல் 2020 அந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் டீம்ல வந்து இருந்திருப்பாரு. 2022 அந்த சீசன்ல. அந்த சீசன் கப் அடிக்கலையே. அது முக்கியமான ஜெயிச்சிருக்கணும். சரி பரவாயில்ல, ஓகே. சரி இவங்க மட்டும் தான் இருக்காங்களா? இவங்களை தாண்டி ஏதாவது பிளேயர் இன்னும் இருக்காங்களா தம்பி? இன்னும் ஒருத்தர் இருக்காரு. யார் அது? நிஷார்க் பட்டேல் அப்படிங்கிற பட்டேல். அவருமே இந்தியாவை சேர்ந்தவர் தான். ரைட். சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அமெரிக்கா டீம்ல. அண்ட் இதற்காக மட்டும் இந்த டீம் வந்து ரொம்ப ஃபேமஸான டீம் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல. எல்லாருமே சூப்பரா பிளே பண்றாங்க. அவ்வளவுதான். இதுல என்ன தெரியுது, அமெரிக்காவுக்கே ஒரு நல்ல பேரை வாங்கி தரணும், இந்தியர்கள் தான் தேவைப்படுறாங்க. அது இதுல மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில கூட அவங்க எல்லாருமே இந்தியாவுக்காக தான். அது உண்மைதான். புஷ் இருக்கும்போது எல்லாருக்கும் வேலை கிடைச்சது, யாரும் கிடைக்க மாட்டேது, அது வேற விஷயம். ஓகே, ஸ்டில் அந்த அரசியல் பக்கம் போவானா? எஸ், அதான் நான் சொல்லிடுறேன். சொல்லு. இந்தியாவுக்கு எவ்வளவு டஃப் கொடுக்க போறாங்க இந்த டீம் அப்படிங்கிறது. குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இப்ப டேபிள் டாப்பர்ஸ். ஓகே, அண்ணா 2 மேட்ச் முடிச்சிட்டாங்க, அதனால டேபிள் டாப்பர். இப்ப நம்ம 2 மேட்ச் முடிச்சா மட்டும் டேபிள் டாப்பர் ஆக முடியாது. ஜெயிச்சா தான் டேபிள் டாப்பர். ஆமா, இப்படியே கதை போயிட்டு இருந்தா ஒருவேளை 9வது நடக்க போற மேட்ச்ல இந்தியா வந்து பாகிஸ்தான் பீட் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதானே, பாகிஸ்தான் வெளில போடுவாங்க அப்படின்னு பார்த்தா. ஆமா, அதுக்கப்புறமா யுஎஸ்ஏ இந்தியாவை பீட் பண்ணா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அயர்லாந்து எப்படி வந்து ஜெயிச்சிருவாங்க யுஎஸ்ஏ. இதே சொன்னா நீங்க ஃப்ளோல விட்டீங்க. என்னடா யுஎஸ்ஏ இந்தியாவை பீட் பண்ணா குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு. எப்பறா இந்தியாவை பீட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட இருக்கு. ஆனா ஏன் வந்து அமெரிக்கா டீம் இந்தியாவை பீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் அப்படின்னா குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான். அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் பெரிய த்ரெட்டா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும். ஆனா பாகிஸ்தானவே அடிக்கிறாங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட ஃபீல்டிங் பண்றது விதம், அவங்களோட அப்ரோச் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்காக மேட்ச் ஆடுறோம் போனா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீ சொல்றது பார்த்தா இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த குரூப்ல வந்து ஒரு சூப்பரான மேட்ச் கேட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கிடையாது, இந்தியா வர்சஸ் யுஎஸ்ஏன்ற மேட்ச் தான் நீ சொல்றது தெளிவா. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காரணம் நேத்து பார்த்த இன்னிங்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. அந்த உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. அமெரிக்கால வந்து அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது எந்த அளவுக்குன்னா, இப்ப அவங்க ஆடுறாங்களா ஒவ்வொரு பிளேயருக்கும் 20,000 தான் இந்திய மதிப்புப்படி சம்பளமே ஒரு போட்டி ஆடினாங்கன்னா. உனக்கே கம்பெனி 25,000 தராங்கடா வேஸ்டா. அதான் 20,000 தான் உங்களுக்கு சம்பளமே ஒரு போட்டி ஆடினா, அதுவும் ஆடினா மட்டும்தான். அப்படி இருக்கிறப்பவும் இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா, சோ அதை வந்து யுஎஸ்ஏல கிரிக்கெட்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான். டெஃபினெட் இதுக்காக 100 நாள்ல மைதானம்லாம் ரெடி பண்ணி வர போட்டாங்க. ஆனா யாருக்கு சாதகமா அமைதோ இல்லையோ, யுஎஸ்ஏக்கு சாதகமா தான் அமைது. அதெல்லாம் தாண்டி உண்மையாவே சூப்பரா ஆடுறாங்க கிரிக்கெட், நான் ஒத்துக்கிறேன். ஸ்டில் 2 மேட்சும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒன்னு ஒரு நேத்தி வந்து பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிட்டாங்களா, ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான டீம் கூட எல்லாருமே அந்த T20ல ஒரு ஃபோக்கஸ் தான் நினைக்கிற ஒரு டீம் கூட. அதுவும் பவுலிங் ஆர்டர்லாம் செமையா இருந்துச்சு. யோசிச்சு பாரு, முகமது அமீர், ஹரிஷ் ராஃப், ஷாஹின் அஃப்ரிடி. ஷாஹின் அஃப்ரிடி ஓவர்லாம் பறக்குது. எனக்கு சிரிப்பு வந்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பவுலிங்கால நாங்க பயந்துகிட்டு இருந்தோம் மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்க திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக வந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க. எப்படி இந்த RCB சென்னை அடிச்ச மாதிரி மொக்க டீம் அடிச்சு போற மாதிரி சொல்ல வரேன். பட் பார்க்கலாம், இந்த பேட்டிலுக்காக நான் தான் காத்துட்டு இருக்கோம். அந்த மேட்சுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து டெஃபினெட்லி நீ சொல்ற மாதிரி நீ சொல்ற மாதிரி யுஎஸ்ஏக்கும் அண்ட் இந்தியாவுக்கு மேட்ச்க்காக வெயிட் பண்றேன். பிகாஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் இங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு எதிராக எப்படி பண்ண போறாங்க வெயிட். இந்தியா மெயின் டீமா, இந்தியா பி டீமா, அவ்வளவுதான். இப்ப பி டீம் ஜெயிச்சு திரும்ப இங்க கொண்டு வந்துருவாங்களா எல்லாரையும்? வாய்ப்பு இல்ல. யூஎஸ்ஏல இதுக்கப்புறம் திரும்ப மேட்ச் இல்ல, அங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. கூட்டம் பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு, டீம் செலக்ட் பண்ணாம இருக்கிறது, அவங்க அங்கேயே ஆடிட்டு போட்டோம். நம்ம சஞ்சீவ் ஜெய்ஸ்வால் நாங்களே உட்காந்துருக்கோம் அப்படின்னுவாங்க அவங்க. சரி, ஓகே முடிச்சுப்போமா? ஓகே மக்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் என்னவா இருந்தாலும் தயவு செஞ்சு போடுங்க, அதை பார்த்து படிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சிட்டி அண்ட் நிதிஷ்.